வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட பார்க்கணும்னா பிலிப் சேனல்ல இருந்து இந்தியன் டூர் ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பின்னாடி அந்த போஸ் 28 வருடங்கள் கழித்து இந்தியன் இஸ் பேக். ஸோ இந்தியன்கிற படம் வந்து எல்லாருக்கும் தெரியும். சேனாபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஃப்ரீடம் இந்தியா வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ல சுத்திக்கிட்டு இருக்க ஒருத்தன் தான் சேனாபதி. இந்தியாவில் வந்து திரும்ப ஊழல் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால கத்தி எடுத்து எல்லாரையும் குத்த கிளம்புகிறார். 1996 வந்து அவர் இந்தியனுக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். விஜயகாந்த் மாதிரி பேசுறேன். ஐயா இன்னொரு வாட்டி கமல் வாய்ஸ் இந்தியனுக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே வயசு தான். 2024 தேவை இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு யாருக்குன்னா சங்கர் ஐயாவுக்கு, கமல் ஐயாவுக்கு. நாட்டின் மிகப்பெரிய ஊழல் சினிமா. சங்கர் ஐயாவுடைய படங்களை பார்த்து அரசியல் பால் குடிச்ச பசங்க இன்னைக்கு பல்லு முளைச்சு கடிக்க வரும். அவர் என்ன கனவா கண்டிருப்பாரு. பொதுவாக வந்து இந்த படம் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் ட்ராக்கர்ஸ் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தோன்னா 5 out of 5 தீப்பிறக்கிற சிம்பிள், கிராண்ட் கமல் சார் பெர்ஃபார்மன்ஸ், அந்த லேயர் ஆஃப் மேக்கப் கீழே உனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிருச்சு. கலைனா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒரு டிராப்லெட் அப்படியே தாமரை இலை மேல தண்ணி அப்படியே படர்ற மாதிரி அப்படிங்க படருது. அப்ப மட்டும்தான் தெரியுது அவர் ஏதோ ரியாக்ட் பண்றாரு மனுஷன். மற்ற சமயங்கள்லாம் என்ன வரைஞ்சு விடுறாங்களோ அதுதான் அவரோட ரியாக்ஷனாக இருக்கிறது. லஞ்சத்தை பத்தி எடுக்கப்பட்ட படத்தையே ட்ராக்கர்ஸை வச்சு லஞ்சம் கொடுத்து பாராட்ட வேண்டியதா இருக்கே. முடிஞ்சிச்சுங்க. உண்மை. இது இந்தியன் தாத்தா காலத்து விகடன் ரைட் அப் வகையரா. இந்த இந்தியன் 2 ஆரம்பிக்கிற இடம் வந்து பார்த்தோன்னா டாய்பே அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல தான் வந்து நம்ம சேனாபதி வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு அழைப்பு வருகிறது. இந்தியாவிலேருந்து எல்லாரும் கம்பேக் இந்தியன்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்விட்டரில் பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு, உங்களோட தேவை இந்தியாவில் இருக்கு, வாங்க நீங்க வண்டி. இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட ஒரு எஸ்டேட்னும் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்றது அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. அப்படியே அப்புறம் மருந்து கொடுத்தா அத்தான் அது கேட்கும். முட்டாள் நோய் ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்த அத்தாயா மருந்து கொடுத்தா கேட்கும். தமிழ்நாட்டில் வந்து 4 பேர் இருக்காங்க. பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சு சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கார்ட்டூன் வச்சு பேசக்கூடிய ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் அப்படியே பார்த்து அதை வீடியோவாக எடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல எடுத்த உடனே பார்த்தோன்னா ஸ்வச் பாரத்னு ஒரு போர்டு போட்டுருக்கோம். அது பக்கத்துலேயே ஒருத்தன் வந்து ஒன்று கடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே வெகுண்டு இருந்து குப்பமேட்டுக்கு போறான். அங்க கீழே ஒரு பேப்பர் கிடக்குது. அட இந்தியன் ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் இவன் கையில கடச்சிருக்கா. இப்படி இந்த சமூகத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதை டார்கெட் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது. என்னவா அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொங்கிடுறாங்க 4 பேரும். ரியாலிட்டிய 30 வயசு வரைக்கும் பார்க்காம திடீர்னு குதிச்சாங்கன்னா இப்படித்தான் இருக்கும். அந்த பிரச்சனை இஸ் ரியல். ஆனா இவனுக்கு ரியாக்ட் பண்றது பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. புதுசா பிறந்த குழந்தை வந்து அப்படியே எல்லாத்தையும் வெறிச்சு பாக்குற மாதிரி. இதுல பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் குப்பமேட்ல போனா அங்கேயும் இவ்வளவு, இந்த பக்கம் போனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா அங்கேயும், அதுக்கப்புறம் பீச்சில் போய் அதுலயும் அவன் விற்கிறதுக்கு வச்சிருக்கிறத மட்டும்தான் பெரிய மொட்லி வரும். நம்ம வாங்கி கடுப்பா இருக்காங்க படத்தை பார்த்து. டென்சிட்டி கம்மியா இருக்கும். இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கிற எல்லா கரப்ஷனையும் பார்த்து வெகுண்டுதான் நம்மளுடைய சித்ரா அரவிந்தன் எனப்படுகிற சித்தார்த்தன். எனக்கு இவ்வளவு கரப்ஷனையும் விட என்ன ரொம்ப அநாயம் பண்றது வந்து சித்ரா அரவிந்தன். சித்தார்த் அவருடைய நடிப்பு இருக்கே, அவருக்கு அந்த பேர் ஏன் வந்ததுங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. அவருக்கு சின்ன வயசுல பேச்சே வராதாமா. பியூட்டிஃபுல் பீரியட். அதை எண்ணி அவங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு திருப்பதிக்கு வந்து முட்டி போட்டே அத்தனை படிகளை மேலே ஏறி போனதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப அம்மா எந்திரிமா போதுமா. அவங்க அப்பா அழுது கிடந்து, டேய் மகனே 12 படி ஏறி உங்க அம்மா இருந்து ரத்தம் பிச்சுட்டு வருது. 3550 படி ஏறுறதுனா காலை கழட்டி ஆண்டில மாட்டிக்கிறோம் சொல்லிடுறோம். ஆமா எந்திரிமா. இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம். அதுக்காக 3-4 வருஷமா இன்ட்ரோவர்ட்டாவா இருக்குது. ஆனா அந்த தப்பா பேச சாமி கண்ணக்கு தான் பையன் வளர்ந்து இவ்வளவு பேச்சு பேசுவான் அப்படிங்கறத கனவுலையும் அது இவ்வளவு அநாயங்க பேசுவான்னு நினைச்சிருக்க மாட்டாங்களே. இன்டர்வியூல கால் மேல கால் போட்டு கோணையா உட்காந்துக்கிட்டு தன்னைத்தானே ஒரு டிகாப்ரியோக நினைச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்ல நான் பேச மட்டும் இல்ல பாடக்கூட செய்வேன்னு சொல்லிட்டு கல்லடி படுவதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நாகமாணிக்க கல்லால் அடிபடுவதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்தார்த் அடிபடுகிறார். அதாவது எல்லாருக்கும் ஒரு வன்மம் வந்து இருக்கிறது. அதிதீராபுரத்தானே அப்படிங்கிற ஒரு வன்மம். அந்த விஷம் அப்படியே உள்ளே இருந்து கல்லா மாறிடுச்சு. அதை எடுத்து அடிக்கிறானுங்க. 1000 தான் இருந்தாலும் சங்கரோட எனிதிங் தட் கம்ஸ் ஆஃப்டர் 1000 தான் இருந்தாலும் ஷிட்.
1000 தான் இருந்தாலும் சங்கரோட பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, வயிற்றுல பானை வரைகிறது, ஸ்டேடியம்ல ஆள் வயிற்றுல பானை, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு பிரம்மாண்டம்னு சுத்திட்டு இருந்தாப்ல. இப்படி தாய்ப்பேயில சிறுவர்களுக்கு வர்மோ இது வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்த நம்முடைய பெருசு வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஃபுல் கெட்டப்ல வர்றாரு. அவரோட பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு கேட்குறாங்க, அப்படியே இருக்கீங்கண்ணா. நல்லா இருக்கு. ஜப்பான்காரன் தமிழ் பேசினா எப்படி இருக்கணும், சின்ன கற்பனை ஆண்டவருக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ரா வராது, மலுலை. அதாவது அங்கே யூனிக்காக அவங்கள்ட்ட இருந்து நான் வந்து ஜப்பான் போடுவோம் சமையல் நான் கவனிச்ச ஒரு விஷயம். இப்படி கஷ்டப்பட்டு உட்காந்து லா பேசிட்டு இருக்காரு. அங்கே வந்தோடனே பாபிசிமா எங்கப்பா குனிஞ்சு அப்படியே கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. மாமா கண்டுபிடிச்சிங்க. 8 மணி நேரத்துக்கு மேலே ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் உங்களுக்கு வந்து உடச்சிக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். பல்ஜஸ் வேர்வை வந்து உள்ள அப்படியே தங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் 28 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த படத்தில் வந்து நமக்கு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேனாபதி வந்து இவ்வளவு வருடங்களுக்கு அப்புறமா ஒரு கனிவான மனிதராக ஆகியிருக்காரு. வயசாயிருச்சுல, அந்த ஒரு பக்குவம் வந்துருக்கு, பழுத்துக்கிட்டு இருக்காரு. ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து அப்படியே பழுப்பு ஸ்லைஸ் வந்து அசல் மாம்பழத்தின் சுவை. அந்த மேக்கப் அவ்வளோ காண்டு பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது ரைப்பா. அந்த மேக்கப்பை பார்த்தாலே எனக்கு வந்து அவரை அது கேண்டு விழுந்துரும் போல. கியூட்னஸ் அக்ரஷன் வருது அவரை பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கியூட்னஸ் வருது தெரியலையே. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் பார்ட்ல சந்துரு மட்டும் தான் சேனாபதி கழிட்டோம். தியேட்டருக்கு மொத்த ஆடியன்ஸ் முடிச்சுட்டு போக சார். ஆனால் எனக்கு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சங்கர் அவரோட பழைய படங்கள்ல இருந்தே சில கால் பேக் பண்றது, அந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீ வாங்க லஞ்சத்துல பாதி எனக்கு அப்படின்னு சொல்றது, ஜலபுல டிக்கிலோனா. ஆக்சுவலாக வந்து சங்கர் வந்து விஜய் சித்து விளாக்ஸ்லாம் நிறைய பார்ப்பார் போல. கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு மீம், நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கிங் நல்லா இருந்தது. அதுல தப்பு இல்லைப்பா, அதே கிண்டல் பண்றேன். கரெக்டு தான். அவருக்கு வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும்ல. நான் எடுத்தேன் கொஞ்சம் பாருங்க சார், ஆல்பம் பாருங்க சார். அது இந்த சீன், இந்த விசில் அடிச்சிக்கலையா, இது நான் இங்கே பாருங்க இந்த சீன், இதில் அவர் அது மாஸ் அப்போனா அந்த அப்புறம் இதில் அந்த ஹியூமர் நல்லா ஒர்க் ஆகிருக்கும் சார் டிக்கிலோனா. அதனால் நான் பண்ணேன். இந்த படத்தில் ஏதாவது மாதிரி ஐயோ கடவுளே இல்லை எல்லோ காதலிங்க புரிஞ்சு போறாளா? இது பழம் ஓடுறதாச்சு. சேனாபதி வந்து இந்தியன் டாய்லெட்ரி. நான் நினைச்சேன் இவர் எப்பவுமே தற்பெருமை ரொம்ப பேசுவார்ல, ஸோ இவரே உட்காந்துட்டு இவரை பத்தி இவரே ஒரு மோனோலாக் எல்லாம் கொடுத்துக்கிட்டு கிளைமேக்ஸ்ல அப்படின்னு நினைச்சா, அதுவும் நம்ம அந்த இந்த இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. எங்கர் வேர்ஷனை வந்து உத்தம வில்லன் மிருத்யுஞ்சயனை வந்து அங்க காட்சிப்படுத்திருந்தாங்க. அது ரொம்ப ஆமா, லைட்டா அந்த கெட்டப் இருந்துச்சு. பாகத்தை 2ஆம் பாகமா எடுக்கக்கூடிய பிரச்சனையை நான் சமீப காலமா தமிழ் சினிமால பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு படத்தை வந்து 2 பாகமா எடுத்தோம்னா 2 தடவை தியேட்டர் ரிலீஸ் பண்ணலாம், 2 தடவை ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம், 2 லாபம் ஒரே கல்லுல 2 மாங்க. படத்துல வந்து ஒரு 4 கேரக்டர் இருக்காங்க. அந்த கேரக்டரோட கதையெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூரா இழுக்க வேண்டியது. அப்படி 4 பேரோட வாழ்க்கையிலுமே வந்து அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணிக்கிறாங்களோ அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க. அவங்க 4 பேர் வீட்லேயும் ஒரு ட்ராமா நடக்கும். உனக்கு எப்படி நான் பார்த்து வளர்த்தேன் தெரியுமா? முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீட்டில் காட்டியிருக்கலாம். சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 15 மினிட்ஸ் ஒவ்வொருத்தர் வீட்லயும் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே விஷயம் தான். படையப்பா படத்தை எடிட் பண்ணதை பத்தி கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார். ஆமா, ரொம்ப லென்த்தா எடுத்து வச்சிருந்தேன். 2 பார்ட்டா கமல் சார் சொல்லி தான் கட் பண்ணது. அப்படின்னா கமல்கிட்ட போய் கேட்கறோம்னா கமல் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நம்ம ஆடியன்ஸ் அதுக்கெல்லாம் ரெடியா இல்லை, கட் பண்ணி தூக்கி வீசுங்க, வேண்டாம் அப்படி சொன்னவரு. ஐயா நீங்க சொன்னது நீங்களே கொஞ்சம் கேட்டுக்கலாம். என்னங்க ஐயா? சரி, இந்த 100 வயதை தாண்டிய இந்தியன் தாத்தா வந்து எல்லாரையும் எப்படி வந்து கொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு வந்து விரல் விசில் விரல் நிறைய கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டா போதும், நினைத்தாலே போதும் அங்கே ஜனித்து விடுவான். அவரோட ஸ்லாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தசாவதாரம் போயிட்டாரு. அது கேட்டால் நமக்கு நிச்சயமா தெரியும் இதை வந்து ஹாலிவுட் ஸ்லாங்கை எடுத்து கமலாக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கமலாக்கம் சென்டர்ல வந்து 0 கிராவிட்டியில வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே அசால்ட்டாக அவர் போயிடுவார் எல்லாத்தையும் மாட்டிட்டு. அவங்க டக்குன்னு ஃபேன் பண்ணா என்னடா அதில் அந்த வர்மத்தோட பேரெல்லாம் வேற சொல்லுவார், உறக்க கால வரும். ஆமா, அது வேற எக்ஸ்பிளைன். குதிரை மாதிரியே ஓடிட்டு இருப்பானுங்க. அந்த படத்தோட ஹைலைட்டே வந்து அதை பெருசாக நம்ம கிட்ட வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டாக விட்டது தான். இப்போ நான் உங்களுக்கு லாஜிக்காக இதை வந்து பேக் பண்ணி காட்டட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புக்கு, அதை பூரா படித்து அதை பூரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறப்ப நமக்கு நம்புற மாதிரி இல்லையே, சொல்லாமலே விட்ட பண்ண பண்ணுங்க. இப்போ புக்கெல்லாம் கேட்கும்போது ரைட்டா மாப்பிள்ள எங்கேயும் பிசுறு தட்டுதுறாங்க
கொடுக்குற மனநிலைக்கு வர்றானுங்க. மேஜிக் காமிக்கிறப்ப நான் நம்பினேன். அந்த ஜீரோ கிராவிட்டி ஏரியாவில் வந்து ஒருத்தரை கொல்ற சீன் வரும். அந்த வர்மம் போட்டதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே எச்சி ஒழுகிட்டே இருக்கும். அது வந்துட்டு அதை பிடிச்சி அப்படியே எழுதிட்டு இருப்பார். மக்களை விழுங்கும் உனக்கு மண்ணில் இடம் எதற்கு 3 புள்ளி ஒரு ஆச்சரிய குறி சேனாபதி அப்படியே பேசுறீங்க ஐயா. இந்தியன் தாத்தாவோட பேச்சை கேட்டு வீட்டில் இருக்கிற இந்த 4 இளைஞர்களோட வாழ்க்கையும் வந்து நிர்மூலமாயிருது. சித்ரா அரவிந்தனோட வீட்டில் வந்து அவங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இவங்க மேலே கடுப்பாயிட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மாவை வந்து பார்க்கவே விடாமல் சொந்தக்காரங்கள்லாம் அவனை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, கொல்லியை தோட மாட்டேங்கிறாங்க. சோகத்தோடு இப்படி நடந்து வர்றப்ப தாத்தா வர்றாரு. 4 பேரை நான் பார்க்கறது தான் வந்து இவ்வளோ சோகமாக. எனக்கு தெரியும் வந்திருக்காரு அவரு. உங்களுக்கு ஏற்பட்ட புண்ணுக்கு களிம்பு பூசுறதுக்கு நேரம் நானே வரேன், கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. அப்படிலாம் யாருக்கும் எந்த சந்தோஷம் இல்லை. உன்னை வந்தவன் நாக்கப்படுகிற மாதிரி கேட்குறாங்க. உடனே நேரு பேசுறதே கிடையாது. ஓ கோ பேக் இந்தியா. கோ பேக். 1 லட்சம் ட்வீட் வந்துருச்சு கிளம்பு. அவங்களுக்குலாம் மென்டல் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே. பாபி சிம்மா அரெஸ்ட் பண்றதுக்கு வராரு. 1 மில்லியன் வந்துச்சு, அரெஸ்ட் பண்றோம். சோஷியல் மீடியா அடிக்ட் ஆயிட்டீங்களா? கவனம் பிச்சையில மூழ்கிட்டீங்களா? ஏன்னா ஆள் சொல்றதே பார்த்தோன்னா சார்ந்தோருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி 150 கேரக்டருக்குள்ளேயே பேசிக்க, 150 கேரக்டருக்குள்ளேயே அடிச்சுக்க, வேணா கோட் பண்ணிக்க. இந்த ட்வீட் இன்னைக்கு வலைப்பாடு நிஜ வாழ்க்கையவே ட்வீட்டா வந்துட்டு இருக்கிறது. இதோ ஒரு ட்வீட்டா போட்டுருந்தா இன்னைக்கு ஒரு 100 ஆர்டி பார்த்துருக்கலாம். எனக்கு இது எல்லாமே கூட நான் பொறுத்துக்குவேன். கொஞ்சம் நினைவுல பின்னோக்கி ஓட்டி போனா ட்விட்டர்ல ஒருத்தர் இந்த புவர் மேக்கப்பை பார்த்துட்டு ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தான். எனக்கு என்னவோ அந்த சூட்டுக்குள்ள சித்தார்த்தா உட்காந்துக்கிட்டு கையில கிடைச்சா அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னா, இந்தியன் தாத்தாங்கிறது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு ஐடியாலஜி. ஐடியாலஜி மென்டல் இல்னஸ். ஆனா 100 வயசானாலும் இந்தியன் தாத்தாவோட ஃபிட்னஸ் இருக்குல்ல, அது ரொம்ப மலைப்பா இருந்துச்சு. ஒரு கமலோட பாடி பில்டிங் பேன்றாரு. நானு எனக்கே அந்த பாடி பில்டிங் சூட் பிராங்க்னு சொல்லி போட்டீங்கன்னா வரும் சில வீடியோஸ் எல்லாம். அந்த சூட்டுக்கு சற்றும் குறைவில்லாத அளவுக்கு ஒரு மேக்கப் ஒன்று போட்டிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்தியன் தாத்தாவை அணுகிற விதத்துல நான் ஒரு பெரிய ஒரு பிழையை பார்க்க முடியும். ஒரு நேர்மையோட ஒரு கண்ணியத்தோட அணுகி இருக்கணும் அப்படின்னு. ஒரு கண்ணோட அணுகி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கும். கொஞ்சம் தொலைவில் இருந்து அணுகி இருக்கும். ஹெட் ஷாட் சாவே கிடையாது சொன்னேன். All it takes is one shot man. அந்த இடத்துல பாபி சிம்மா என்ன பண்றாரு, ரவுண்ட் அப் பண்ணி ஒரு 2000 போலீஸை ரவுண்ட் அப் பண்ணி அவரே சூட்லாம் வந்து போட்டுருக்காரு. ஆர்மர்ட் ப்ரொடெக்ஷன் எதுக்கு வருமா போட்டாருன்னா படாதமா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லா கவர் பண்ணி சூட் பிடிச்சு அவருக்கு விலங்கு போட்ட உடனே பார்ட் 3 இப்போ எப்படி போறது? இதே கலந்து அவன் கிட்ட போனாலே அவன் விரல வச்சு இடுப்ப கிள்றவன் தெரியும். கிட்ட போனாதான் அது எத்தனை பண்ணாங்க. இது கூட பண்ணா இப்படி அப்படிங்கிற அடிப்படையில முதுக கட்டி இங்க கொத்துக்கு சார் நிக்கிறாரு. இங்க புசு எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் 3வது பார்ட்டுக்கான லீடு வந்து விடுகிறது. ஆனா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஏக்கம் மட்டும் என் மனசுல இருந்துகிட்டு இருந்தது. இந்த படத்தை என் தலைமையா பண்ணியிருந்தாங்க. அந்த முதல்ல வந்து சீனா கிட்ட டிக்கெட் காசு வசூல், பைசா வசூல். இப்படியாக சாவே இந்தியன் வாயில் விடுவதை தன்னுடைய வாடிக்கையா வச்சுக்கிட்டு தன்னுடைய பயணத்தை தொடரலாம். பாகம் 3 இன்னும் நிறைய துணுக்குகளோடு வருவான் இந்தியன். எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்து இருந்தது. திருப்பதி பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, லிங்குசாமி, அவங்க வந்து இன்னொரு படம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியன் 3 எல்லாம் இருந்தேன். நான் இந்த மாதிரி இப்போ இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணுறப்போ நம்மளாம் வலியோடு சிரிக்கிறோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் இதை வந்து என்ன சொல்கிறது, ஓப்பனாக சிரிச்சிடும். பட் நம்மளுக்கு வந்து வலிக்குது. ஏன் வலிக்குது அப்படின்னா, சங்கர் சார் எப்படின்னு தெரியும், கமல்ஹாசன் சார் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியும், இதுக்கு முன்னாடி மூவிஸ்லாம் என்னென்னு தெரியும். எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களேன்னு நம்மளாம் வலியோட இப்போ இந்த காமெடி பண்ணுறப்போ எங்களுக்கு சிரிப்பும் வருது. அதே சமயம் அப்படி இருந்தவங்களே இப்படி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த வலியும் உள்ளே இருக்குது. அதான் எதுவும் இல்லாத டைம்ல நல்லா இருக்கு போல. அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது, இது பண்ணிடணுன்ற ஒரு வெறி இருந்திருக்கு. இப்போ எல்லாம் இருக்கவே ஏனோ தானோன்னு பண்ணுறாங்களோ, கொஞ்சம் கேர்லெஸ் வந்துச்சா என்னன்றது எனக்கு புரியல. அப்புறம் இவங்க சொன்னாங்க விக்ரம் போட்டிருந்தா எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த கேரக்டருக்கு யார் போட்டிருந்தாலும் படம் இப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா இங்கே கதை தான் ரொம்ப சொதப்பிடுச்சு. ரைட்டிங் முக்கியம். ஆமாம் ரைட்டிங் வந்து எல்லாருமே சொன்னது சுஜாதா அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் இல்லாதுன்றது இப்போ தான் தெரியுது, எவ்வளோ மிஸ் பண்ணுறோங்கிறதுலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு கதையை ரொம்ப இழுத்து நிறைய விஷயம் பேசி இப்போ அதில் கூட சொன்னாங்க இந்தியன் தாத்தான்னு சொன்னால் தான் அவர் வருவாராம். அதில் அப்படி கிடையாது. இல்லை, அவர் பிரச்சனைன்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல அவர் இருப்பார். அப்போது ஒரு பிரச்சனையும் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தது ஃபஸ்ட்டு அதுலேயே முடிஞ்சிச்சு எல்லாமே. ஸோ
ஸோ அதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. அதான் மெயின். அதாவது அவங்களே ஒரு அழகான ஒரு கேரக்டரை உருவாக்கி கம்பீரமா நிக்க வச்சுட்டு திரும்ப அவங்களே கல்லு தூக்கி எரிஞ்சு அதை உடைச்சா எப்படி இருக்கும், அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இந்தியன் 2ல என்ன செதுக்குனாங்களோ இந்தியன் 2ல அவங்களே அதை உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு தெரியல. அந்த கேரக்டரை அப்படியே எடுத்துட்டு போகாம எதுக்கு இதெல்லாம் ஓவர் பண்ணி அது ட்ரெண்டுக்கு ஏற்றணும், இப்போ இருக்கிற மாதிரி ஏற்றணும், ட்விட்டருக்கு இருக்கிற மாதிரி ஏற்றணும் வரணும். அதாவது இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி பண்ணணுன்றதுக்காகவே பண்ண மாதிரி அது இருக்கு. இல்ல இல்ல அது எதுக்குன்னு தான் தெரியல. ஒரு பிரச்சனைக்கு இப்படி போனா மட்டும்தானே இல்லைல்ல. அது ஏன் அப்படி பண்றாங்க? நிறைய படம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வருது. அதில் கதை இருக்குன்னான்னு பார்க்க மாட்டாங்க, மற்ற எதுவுமே மிஸ் பண்றாங்க. அதான் ஏன்னு தெரியல. அதாவது இப்போ இந்த யூடியூப், ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம் இதுலயே நம்ம பார்த்து இப்படி பண்ணாதான் ஒரு வேளை பார்ப்பாங்களோ, இப்படி பண்ணாதான் ரீச் ஆகுமா, அப்படியேனா முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்றது இப்போ இல்லை. கதையை பேஸ் பண்ணில போனோம். இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன இதை பண்ணி இப்போ என்ன இல்லை கதை எங்கே இருக்குது, அது போயிடுது இல்லை. புரியுது. இப்போ பிலிப்ளிப்ரோவும் அதான் சொன்னார். படைப்பா படத்துக்கு அவ்வளோ லென்த்து போகிறப்போ கமல் சார்கிட்ட ஃபோன் பண்ணி 2 பேரும் கேட்டப்போ அப்படி சொன்ன ஒரு மனுஷன் இப்போ எப்படி அதை யோசிக்காமல் இருந்தார் இவ்வளோ அந்த டைமுக்கே. அதாவது அப்போல்லாம் இப்போ 4 மணி நேரம் 3 மணி நேரம் படம்னாலும் உட்காந்து பார்ப்பாங்க. 6 hours படம்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் நான் தேட்டரில் போய் பார்த்துருக்கேன் 2 இன்டர்வல் விட்டுலாம். அப்படிலாம் நம்ம பார்த்த காலம். அப்போவே கமல் சார் அவ்வளோ யோசிச்சவர். இந்த டைமுக்கு இவ்வளோ லென்த்து இழுத்து வச்சா பார்ப்பாங்களா? இப்போ இருக்க ட்ரெண்டுன்னு பேசுறீங்க, இதில் மட்டும் ஏன் அதை யோசிக்கலன்றது தான் புரியல. ஆனால் கமல் சார் வந்து இதுக்கு பயங்கர எஃபெக்ட் போட்டிருக்காருங்க. ஏன்னா சங்கர் சார் இன்டர்வியூவில் அது நல்லாவே தெரிஞ்சது. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். தொடர்ச்சியாக அதில் நிற்க வச்சது பண்ணது, அவ்வளோ மேக்கப்பையும் தாங்கிக்கிட்டு அது பண்ணணும். அதெல்லாம் வேஸ்ட்டாக போதா அப்படின்றதும் ஒரு பெயினாக இருக்குது. ஏன்னா அவர் பர்ஃபார்ம் கரெக்டாக தான் பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன சொன்னாங்களோ அது அவர் மூச்சு திணற எப்படி ஒரு படத்துக்கு டெடிகேஷனாக அவர் பண்ணுவாரோ அது பண்ணியிருக்காரு. பட் வந்து அது எடுபடலை. எல்லாமே அவர் பட்டதெல்லாம் இப்படி போதே அப்படின்றது தான். சரி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு 3ல என்ன பண்ணும். ஏன்னா 3 வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அந்த டைமுக்கு வந்து போகுது, இப்போ அந்த டைமுக்கு ஒன்று நடக்குது அப்படின்றப்போ மேபி இதில் விட்டது எல்லாம் அதில் பிடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஆமாம், இப்போ நமக்கு இருக்கிற அதே லாஸு தான் படம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கலாம். ரொம்ப எதிர்பார்த்து பண்ணோம், என்ன இந்த மாதிரி வந்துச்சுன்னு கூட அவங்களுக்கும் தோணணும். அதான் இப்போ லென்த்தும் கட் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 minutes கிட்ட இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணியிருக்காங்க. பட் வந்து இதெல்லாம் யோசிக்காமல் ஏன் இப்போ இவ்வளோ ஒன்றும் ஷார்ட் பீரியடில் நீங்கள் பண்ணிடல. இப்போ இந்த வருஷத்து உடனே இப்போ ரிலீஸ் பண்ணல. இத்தனை வருஷம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணியிருக்கலாமோ, அவசரப்பட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.